எப்பா காலையில் இப்போதான் கொஞ்சம் மழை வெறிச்சிருக்கப்பா. பரவாயில்ல, தெருவில் கொஞ்சம் தண்ணியும் வடிஞ்சிருக்கு. எம்மா நேற்று பார்த்த தண்ணிக்கு இந்த காலம் வடியாது போல இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்லையே, தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிருச்சே நம்ம வாசல்ல. எம்மா பெரிய பொண்ணு. வாங்க லட்சு. ஆமா, இங்க என்ன பண்ற மழைக்குள்ள? அது ஒன்றும் இல்லை லட்சு, வாசல் முன்னாடி நிறைய தண்ணி கட்டி கிடந்ததுல, அதெல்லாம் போயிட்டா இன்னும் அப்படிதான் கிடக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். மழை இப்போ லைட்டாக தூறல் தானே போடுது. நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு பரவாயில்ல. ஆமா, அதான் வீட்டை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாமான்னு இருக்கேன் பெரிய பொண்ணு. சரி, நான் போயிட்டு வந்துடட்டுமா? என்ன லட்சு சொல்றியே, இப்போ வீட்டுக்கு போறீங்களா? வீட்டுக்குள்ளேயே நிறைய தண்ணி கிடந்தா என்ன பண்ணுவீங்க? இந்தா உங்க தெருவுலயும் நேற்று இவ்வளோ தண்ணி கிடந்துச்சு. இப்போ பார்த்தா கொஞ்சம் வடிஞ்சிருக்குல்ல, எப்படியும் எங்க தெருவுலையும் கொஞ்சம் வடிஞ்சிருக்குமா இருக்கும். வீட்டை போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பொருள் ஆகும் ஆகாம போச்சுன்னு. 2 ஆட்டுக்குட்டியும் வேற வீட்டுக்குள்ளே கடந்துச்சு. அதையும் போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். அந்த ஆட்டுக்குட்டி உயிரோட அடக்கா செத்து போச்சான்னு தெரில. நைட்டு அதை நினச்சே மூச்சு முட்டா ஆகி போச்சு. எப்படா விடியோன்னு இருந்தேன். இந்தா விடிஞ்சிட்டுல, அதை நான் போய் பார்த்துட்டு வரேன். என் பிள்ளைலாம் தூங்கினா தூங்கிட்டு அடக்கட்டும், நான் வந்து பார்த்துக்கிட்டியாதுவல. சரி லட்சு, அப்போ நான் வேணா வரட்டுமா? இல்லை வேண்டாம் பெரிய பொண்ணு, வேற உங்கள் மாமியார் உன்னையே தேடுவா, வந்த மழைக்குள்ளேயே எந்தாலையும் போயிட்டாளன்னு சொல்லிட்டு. நீங்கள் இரு, பார்த்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும். அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான். அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுக்கோ, நீங்கள் பயப்படாதீங்க. 5 அறிவு ஜீவன்கள்லாம் 6 அறிவு மனுஷங்க மாதிரி தான் நடந்துக்கிடுது. நம்ம 6 அறிவு இருக்க மனுஷங்க தான் 5 அறிவு ஜீவன் மாதிரி நடந்துக்கிடுவோம். அதனால அதெல்லாம் உஷாரா சேஃபாக எங்கன்னா யாரையும் உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. சரி பெரிய பொண்ணு, எதுக்கும் நானும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எம்மா எம்மா, அம்மா இங்கே தான் நிற்கலா? எம்மா எப்பயும் எந்திரின்னு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எழுப்பும் போதெல்லாம் எந்திக்க முடியாளவ. இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவுன்னு எல்லாம் நியூஸில் போட்டாச்சுல்ல, அப்புறம் எதுக்குலாம் இப்போ எந்திரிச்சா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே. அதாம்மா நானும் நினச்சேன், பள்ளிக்கூடம் இருக்கும்போதெல்லாம் நல்லா தூக்கம் வரும், காலையில் எந்திக்கவே தோணாது. இன்னைக்கு என்னென்னு தெரியல, ஒரே குளிர். டக்குன்னு சீக்கிரமாகவே முழிச்சிட்டேன். அப்படியே படுத்து கிடந்தாலும் சோம்பலா இருந்துச்சா, அதான் நீ எந்திரிச்சு வந்ததும் உன் முன்னாடியே ஓடியிருந்தேன். வீட்டுக்கு தான் போவியா இருக்கணும். ஏமா நீ வீட்டுக்கு தானே போறா? ஆமாளா, வீட்டுக்கு போய் அந்த ஆட்டுக்குட்டி என்னென்னி கிடக்குன்னு சரி பார்த்துட்டு வரலான்னு போறேன். வீடெல்லாம் என்னென்னி கிடக்க என்னமோன்னு. சரி வா, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துருவோம். உங்க அக்கா முழிச்சிட்டாளா சந்தியா? அவன் நல்லா போர்வையை இழுத்து முடிக்கிட்டு தூங்கியா? சரி சரி, தூங்கட்டும். உங்க அப்பனே எப்பயும் சீக்கிரம் எந்திரிச்சிருவாரு. இன்னைக்கு அவரும் எந்திரிச்சு வர காணோம். நல்லா குளிர் அடிக்கணும், நல்லா இழுத்து பார்த்துக்கிட்டு தூங்கியாவ போல இருக்கு. சரி அவ்வளோ கிடக்கட்டும். வா, அப்ப நம்ம 2 பேரும் போய் வீட்டை ஒரு எட்டி பார்த்துட்டு வருவோம். சரிம்மா. லட்சு, என்ன பெரிய பொண்ணு? காலையில் சாப்பாட்டுக்கு என்ன ரெடி பண்ண ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. கரண்ட் வேற இன்னும் வரல. இப்போதானே மழை கொஞ்சம் வெறிச்சிருக்கு. கரண்ட் கொஞ்சம் போட்டு விட்டாலும் போட்டு விடுவானுவலா இருக்கும். பார்ப்போம், எங்கேயும் மறந்துடும் உடையிலன்னா போட்டு விடுவானுவேன். இல்லைன்னா எங்கேயும் உயர்வு மேலே மரம் சாஞ்சிட்டாலும் அவ்வளோதான். அதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் போட்டு விடுவானுவேன். என்ன நடக்குன்னு பார்ப்போம். எப்படியும் உங்கள் அண்ணன் பஞ்சாயத்து தலைவருங்கிறதுனால விஷயம் அவருக்கு தெரியும்ல. அவரு பார்த்துட்டு ஏதாவது ரெடி பண்ணி வரான்னு பார்ப்போம் காலையில் சாப்பாட்டுக்கும். நேற்று ராத்திரி உங்கள் அண்ணனும் கவினும் இல்லைன்னா நாங்கள் தப்பிச்சிருக்கவே முடியாது. அவ்வளோரம் அங்கே முங்கியிருப்போம். ஆமாம், அங்கே என்ன ஆச்சு? அந்த பில்டிங் உடையவா செஞ்சிருச்சு. நல்ல பெரிய வீடு தானே? ஆமாம், என்னமோ தெரியல, ஒரு மாதிரி உடஞ்சி கிராக் விட்டு நிற்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அதுக்கப்புறமா உங்கள் அண்ணன் தான் கவினுக்கு போனை போட்டு வர சொல்லி ஒரு போட் அங்கே கொண்டா, அவ்வளோரையும் கொண்டு பெரிய பொண்ணு வீட்டில் கொண்டு விடணும்னு சொல்லி அவனுக்கு போன் அடித்து சொன்னாவ. அப்புறம் அவன் எங்கே இருந்த போட்டை கொண்டு வந்தான். அவ்வளோரையும் இறங்குன்னு சொல்லி அங்கேருந்து ஏற்றி இங்கே கொண்டு விட்டாவ. பத்திராளியக்கா ராத்திரி பூரா அதான் குழம்பிட்டு இருந்தாவ, அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருமோன்னு. இப்போ எந்திரிச்சு பார்த்தேன், அவையெல்லாம் ஆளை காணோம். வீட்டை பார்க்க தான் போயிட்டாவளோ என்னமோ தெரியல. ஐயே, அந்த அரைக்கு அப்படி எங்கேயாவது முழங்கால் அளவுக்கு தண்ணி கிடந்தாலே அதில் முங்கிரும். தனியாவா போனாவ? சும்மா இரு பெரிய பொண்ணு, உங்க மைனியை கிண்டல் பண்ணாத. லட்சு கிண்டல் பண்ணல. நம்ம முழங்கால் அளவுக்கு தண்ணி இருந்தாலும் ஆளுக்கு கழுத்தளவுக்கு தண்ணி இருக்கும்ல, அதான் ஏன் ஒத்தையில போச்சுன்னு கேட்கேன். ஏன்ட்ட சொல்லியிருந்தா தோல் மேலே தூக்கி வச்சுட்டாவது கூட்டு போயிருப்போம்ல. லட்சுமி எல்லாம் பெரிய பொண்ணு, உங்க மைனி தான் வருது. சும்மா இரு, என்னத்தையாவது சொல்லிட்டு அடக்காதானே. எக்கோ, நான் என்னக்கா பண்ணுவேன்? அது பேசும்போது எனக்கு எதிர் கவுண்டர் வந்துடுது. நானும் சும்மா இருக்கணும்னு தான் நினைப்பேன், ஆனால் இருக்க முடிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? வாங்க பத்திராளியக்கா, காலையில எந்திரிச்சதும் உங்களை தேடினா ஆளை காணுமேன்னு. ஆமா லட்சுமி, நானும் எங்க வீட்டுக்காரன் அந்த வீட்டை பார்க்க போனோம். கிராக் விட்டு நின்றுச்சுல, அப்படியே வெடிப்பு விட்டு. அதான் என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே. ராத்திரி ஃபுல்லா தண்ணி ஓட்டம் இருக்கிறதுனால இடிஞ்சு விழுந்துருமோன்னு இப்போ போய் பார்த்துட்டு வந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் நிற்கு. எப்படியும் மழை கொஞ்சம் நின்ன அப்புறமா 4 மூட்டை சிமெண்ட்டை வாங்கி பூசி விட்டுலான்னு எங்கள் வீட்டுக்காரு. நான் தான் நேற்று பயந்துட்டேன் போல இருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணியும் குறைஞ்சிட்டு. பாத்தியா லட்சுமி? ஆமாக்கா. ஆமா மைனி, நீங்க இப்போ ஒத்தையிலேயே பார்க்க போனீங்க? இல்லல, அவங்க அண்ணனை வந்தாரா? தோல்ல தூக்கிட்டு போனாரா, இடுப்புல தூக்கிட்டு போனாரா? யானை இளவெடுத்தவள உனக்கு இப்ப எடுக்குது பியாதி.
இல்லை மைனி, சும்மா நாய் கிள்ளி போட்ட பள்ளத்தில் நீங்கள் விழுந்தாலும் அவ்வளவுதானே முங்கிருவியல. இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் தனியாக போனோம்? என்னையும் கூப்பிட்டுருக்கலாமேனு தான். இங்க பாரு, உன் வீட்டுல தங்குனதை என்னை ஒன்னே மட்டம் தட்டாத என்ன. அன்னைக்கு இவன் நம்ம வீட்டுல இருக்கும்போது வெளியே போன வேற வீட்டுல கொண்டு பழைய வீட்டுல வச்சால. இப்ப நம்ம புது வீடு கட்டிட்டோமே, நம்ம வீட்டுல வந்து அவைய தங்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சேன்னு என்னைய பார்த்தது உனக்கு நக்கலா இருக்கோ? ஐய பத்ராலியக்கோ, அப்படிலாம் சொல்லாதீங்கக்கோ. பெரிய பொண்ணு அப்படி நினைக்கிறவளா? இவன் நினைப்பா லட்சுமி, இவன் நினைப்பா. இதுவும் நினைப்பா, இதுக்கு மேலேயும் நினைப்பா இவெல்லாம். சரி சரி மைனியோ, ரொம்ப மழையில் நனையாதீங்க. துணியெல்லாம் ஈரமாவது பாருங்க, வேற காய்ச்ச கீச்ச வந்துட போகுது. அன்னைங்கிட்ட சொல்லி அவ்வளோருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க, எங்களுக்கு பசிக்குது. அப்புறம் அவ்வளோருக்கும் வெள்ள நிவாரணி எப்போ தருவாங்களான்னு கேளுங்க. எல்லாருக்கும் 6000, சென்னையிலலாம் 6000 கொடுக்காங்களாம். நமக்குலாம் ஒரு 12,000 தரணும். கேளுங்க சரியா? வெள்ள நிவாரணியா? எங்க 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 தரவலாம்? ஐயோ, என் வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு, பொருளெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு, நான் ஒரு 100 பவுனுக்கு நகை வச்சிருந்தேன், அவ்வளவா அடிச்சுட்டு போயிட்டு தண்ணியில. எனக்கு அதுக்கு நிவாரணம் வேணும். எங்க எங்க தரவே? சுடுகாட்டில். இல்ல பெரிய பொண்ணு, எதுவும் பேட்டி எடுக்க ஆளெல்லாம் வரலையா? சும்மா தான் நீங்க சொன்னீங்களா நிவாரணம் தராவன்னு நினைச்சு பேட்டி கிட்டிலாம் எடுக்காவ, இல்லை நிவாரணத்துக்கு கொண்டு வந்திருக்காவன்னு நினைச்சுக்கிட்டுலாம் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி இருந்தேன். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தூக்கத்தை வேற கெடுத்துட்டீங்களா? நான் எங்கள் மைனிகிட்டே சும்மா நிவாரணத்தை பற்றி எங்கள் அண்ணன்ட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நிவாரணம்னு கேட்டதான் அடிச்சு வரண்டு ஓடி வந்திருக்கேன்னா வேறு தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு. அது ஒன்றும் இல்லைல்ல பெரிய பொண்ணு, ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல பத்துக்க. சென்னையில் வெளில வந்திருக்கும் போது அவ்வளோரம் போய் உதவி பண்ணாவ பத்தியா? அது மாதிரி நம்ம ஊருக்கும் அவ்வளோ ஹீரோ ஹீரோயின், அப்புறம் அரசியல்வாதி, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல இருந்து சாப்பாடு போடியது, அப்புறமா வேற அந்த பாலாலாம் வீடு வீடு தேடி தேடி வந்து காசு கொடுத்தா பத்தியா? அந்த மாதிரி நமக்கு யாராவது கொண்டு வந்து தருவாவே நினச்சிக்கிட்டு அப்படியே தூங்குனேன்னா, அதான் காலையிலே நிவாரணம்னு சத்தம் கேட்ட உடனே வந்துட்டாவ போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஓடியிருந்தேன். நல்ல வாயை புலந்துக்கிட்டு இரு, உன் வீடு தேடி வந்து தருவாவே. அப்ப நமக்குலாம் ஒன்றும் கிடைக்காத பெரிய பொண்ணு? ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து கூட ஒன்றும் வரல சாப்பாடு. அடுத்த வெள்ளத்துக்குலாம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடாது பத்துக்க, சென்னையில போய் இருந்துக்கிடணும். அப்பதான் வெள்ளத்துல வரையிலுக்கு அவ்வளோ இருக்கும் எல்லாம் தருவாவே. இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லல, இப்பயே போய் சென்னையில இருந்துக்க, அவ்வளோ வாசியில உனக்கு எல்லாம் தருவாவே. ஐயோ தலையர் பொண்டாட்டி, இது எப்ப இங்க வந்துச்சு? நான் ஏதோ பெரிய பொண்ணு வீட்டுல புது வீட்டுக்கு திருஷ்டி பொம்மைலாம் ஏதோ வச்சு வச்சிருக்கான்னு நினைச்சேன். திடீர்னு பார்த்தா திருஷ்டி பொம்மை பேசுதேன்னு பார்த்தா பத்திராளியக்கா. என்ன பத்திராளியக்கா காலையில இங்க வந்து நிக்கிய? ஆமா உனக்கு தெரியும், திருஷ்டி பொம்மை மாதிரி தெரியும் தெரியாது? நான் ராத்திரியே இங்க வந்துட்டேன் போட்டை எடுத்துக்கிட்டு. ஐயா அப்படியா? நீங்க போட்லயே வந்துட்டியே, நான் போட்டையே பார்க்கலையே. நம்ம ஊருக்கு போட்லாம் வந்துச்சா? ஆமா உமா. ஐயா லட்சு, நீங்க எப்ப வந்தீங்க? உங்களை கூட நான் பார்க்கலையே, எப்ப வந்தீங்க லட்சு? ஆமாடா, ராத்திரி நாங்க அங்க பத்திரலிய வீட்டுல தான் தங்கியிருந்தோம். அங்க வீடு என்னமோ வெடிப்பு விட்டுருக்குன்னு சொல்லிக்கிட்டு வேற பையன் அவ்வளோரையும் இங்க கூப்பிட்டு வந்தாவ. நாங்க இங்கதான் இருக்கோம் ராத்திரியில இருந்து. நீ ராத்திரி நல்ல தூக்கம். அப்படியா? எனக்கு தெரியாத. நல்லா குளிர் பத்துக்கிடுங்க, பெட்ஷீட் வேற தந்தாவளா குறைக்கி, அதனால நல்லா இழுத்து போட்டிக்கிட்டு தூங்கிட்டோம். சரி நீங்கள் போய் பேசிக்கிட்டு இருங்க, நான் எங்க வீட்டை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். பத்திரலியக்கா நான் போயிட்டு வரேன் என்ன? சரி லட்சுமி, நீ போய் பார்த்துட்டு வாமா வீட்டையும். தண்ணியெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பத்துக்க, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சரிக்கா. என் ஆட்டுக்குட்டி அங்கே 2 கிடக்கு பத்துக்கிடுங்க. நீங்க தந்தியை பத்தியெல்லாம் எங்க கல்யாண நாளுக்கு 2 ஆட்டுக்குட்டி, அந்த 2 ஆட்டுக்குட்டியும் கிடக்கு, அதை போய் பார்க்கணும். அதுக்கு தான் இப்போ ஓடியேன். ஆமாம்ல, உன் கல்யாண நாளுக்கு நான் 2 ஆட்டுக்குட்டி தந்தேன்ல என்ன? ஆமாக்கா, அதுதான் என்னன்னு இருக்கோ என்னமோ தெரியல. நாங்களும் அவசரத்துல வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு அந்தாலும் அடிச்சு பிறண்டு ஓடி வந்துட்டோம். 2வது போய் அந்த ஆட்டுக்குட்டியை பிடிக்க போலான்னு பார்த்தாலும் வேற கழுத்தளவுக்கான தண்ணி நிற்குனாவளா, அந்தாலும் வேற போகல. ஆமா, நானும் மாடு வீடெல்லாம் எல்லாமே மாடியில தான் ஒரு ரூம்ல கட்டி போட்டிருந்து அங்கனதான் கிடந்துச்சு அவ்வளவும். இப்ப போய் பார்த்துட்டு வந்தேன், எல்லாம் நல்லா தான் கிடக்கு. பாலெல்லாம் கூட கறந்து சொசைட்டிக்கு கொடுக்கறதுக்கு இவீட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். இவதான் சொசைட்டிக்கு கொண்டு போயிருக்காவ. இனிமேதான் அவ்வளோருக்கும் காப்பி மட்டுமாவது போட முடியுமான்னு பார்த்து போட்டு கொடுக்கணும். சரி, நீயும் சீக்கிரம் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வா என்ன, நான் காப்பி போட்டு வைக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஏதாவது சாப்பாடு காலையிலக்கு ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டு பார்ப்போம். ஏதாவது ரெடி பண்ணி தராரான்னு பார்க்கலாம். சரிக்கா. பெரிய பொண்ணு போயிட்டு வந்துடுறேன் என்ன? சரி லட்சு, போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரம். எல்லாம் சோடி ஓடியா? இந்த வாரேம்மா. பத்திராளிக்கோ, உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி காலையிலேக்கு பொங்கல் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களா? பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்கிடுங்க. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். வெண்பொங்கல் சாம்பார் வச்சு என்ன, முடிஞ்சா சட்னியும் வச்சு கேட்க சொல்லுங்க. சட்னியும் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அவன் இந்த மலையில் வெளில வந்து செத்துட்டு அடக்கான். உனக்கு இப்போ காலையில் பொங்கல் திங்கலன்னா ஆகாது. திங்கிறதுக்கு ஏதாவது கிடைக்கான்னு பார்க்கணும். டேஸ்ட்டாக திங்கிறது இடப்படாது என்ன, அந்த அளவுக்கு உனக்கு நாக்கு ருசி தேடுது என்ன? சரி சரி மைனி, அவள் அப்படிதான் சரியான லூசுக்கு இருக்கி, இப்படிதான் தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பான்னு யாரங்களும் தெரியாமல். நீங்கள் அன்னைங்கிட்ட பூரியும் உருளைக்கிழங்கும் கேளுங்க என்ன, இல்லைன்னா வடகறி குருமா அந்த மாதிரி கேளுங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க சாப்பிட.
சரி நீ வாவுமா, மைனி அதெல்லாம் பார்த்துக்கிடுவாவ. அண்ணங்கிட்ட பேசி நமக்கு எப்படியும் காலையில் சாப்பாடு ரெடி பண்ணிடுவாவ. நம்ம போவும் உள்ள போய் ஏதாவது கேம் விளாடலாமான்னு பார்ப்போம். ஆ, நம்ம அந்தாச்சரி விளையாடுவோம். ஓடியா ஓடியா. டவுசர் பாண்டி பொண்டாட்டி நல்ல பாட்டு படியா வச்சுக்க. அவ கூட சேர்ந்து நம்மளும் பாட்டு கச்சேரி வைப்போம். இன்னைக்கு அவளா நம்மளான்னு பார்க்கணும். ஓடியா. இவளுக்கு கொஞ்சமாவது பொறுப்புன்னு ஒன்று இருக்கான்னு பாரு. எவ்வளோ பெரிய பிரளயம் வந்தாலுமே இவ்வளோ இந்த பிசினாரி வேலையை தான் பார்த்துக்கிட்டு தெரியாளுவ. இதுவெல்லாம் நான் திருத்தே முடியாது. எம்மா சோனி கீழே பார்த்து வா, எதுவும் கிடக்க போகுது. ஆ சரிம்மா. ஆனால் நம்ம வீட்டு வாசல்ல என்ன இவ்வளோ தண்ணி கிடக்க? இந்த தண்ணிலாம் கூட மழை நின்றுட்டுன்னு வையி உடனே வத்திரும். ஏன்னா இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் குடிக்கும் பத்தியா, உடனே குடிச்சிரும். ஆனால் வெயிலாம் அடிச்சிட்டுனா சட்டுன்னு ஒரே நாளில் அந்த தண்ணியெல்லாம் வத்தி போயிடும். ஆனால் இந்த மழை இன்னும் நிற்காம இன்னும் சூறாக பெஞ்சிச்சுன்னா கஷ்டம்தான். இப்போ லேசாக பெஞ்சிட்டு அடக்கு. இந்த மாதிரி பெஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் போல இருக்கு மழை. அதான் பயமாக இருக்குது. அதெல்லாம் இனிமேல் ஒன்றும் ஆகாதுமா. அதான் வெள்ளை தண்ணிலாம் போயிட்டுல, இனிமேல் வெள்ளம்லாம் வராது. மழை வந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் தண்ணி தான் வருமா இருக்கும். சரி பார்ப்போம் வா. நம்ம வீட்டு முத்தத்திலே எவ்வளோ தண்ணின்னு பாரு. ஆ எம்மா எம்மா, என்னடா ஏன் அப்படி கத்தியா? எம்மா அங்கே பாரு, பாம்பு பாம்பு. ஐயா ஆமா எம்மா, அது அந்த டிராக்டருக்குள்ளே போயிருச்சு. ஐயே இப்ப வேற தண்ணியா இருக்கு. அந்த பாம்பை தேடி பிடிச்சு அடிக்கவே முடியாது. இப்ப எம்மா எனக்கு பயமா இருக்கு. வீட்டுக்குள்ள பாம்புலாம் இருக்குவே. ஆமா வெளில வந்துச்சுல, தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்திருக்குமா இருக்கும் ஆத்துக்குள்ள இருந்து. எம்மா எனக்கு தண்ணிக்குள்ள கால் வைக்கவே பயமா இருக்கு. நான் இதுல யாரையும் நின்றுக்கிட்டேன்ப்பா. எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. தண்ணிக்குள்ள இருக்கும்போது அதுக்கு அடிச்சுலாம் கூடாது. ஒன்றும் செய்யாது. வா வீட்டுக்குள்ள போய் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்காண்டாமா. வரேன்னு பின்னாடி தொங்கிக்கிட்டு வந்தா எப்ப போப்ப கொம்மி, நான் எங்கேயும் வரல, நான் இதுலயே நின்றுக்கிட்டியே. நீ போய் உள்ள போய் பார்த்துட்டு வா. இந்த பாம்பு எங்கெங்கெல்லாம் போய் பூந்துருக்கோ எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் இப்போதைக்கு வெளியே வராது. எங்கேயாவது பூந்துருந்தாலும் அப்புறம் போய் பார்த்துக்கிடலாம். இப்போ நம்ம போய் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வா போமா, நீயே போய் பார்த்துட்டு வா, நான் வரல. சரி அப்ப இங்கனே கடை. அந்த பாம்பு வாங்கிட்டு தான் வரும். நான் வீட்டுக்குள்ள போறேன். எவ கொம்பி நில்லு, நானும் வரேன். ஐயோ இன்னும் என்னென்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ தெரியலையே. நல்லா தண்ணியில என்ஜாய் பண்ணலாம் நினைச்சா பாம்பு பூரா பூச்சின்னு அவ்வளவும் கிடக்கும் போல இருக்க. பேசாட்டிக்கு நாமளும் சந்தியா மாதிரி இழுத்து பொத்திக்கிட்டு தூங்கிருக்கலாம் போல இருக்கு. தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேனோ. அட என் தங்கங்களா, என் 2 தங்க குட்டிங்களுக்கும் என்னாச்சோ ஏதாச்சுன்னு பயந்தே போயிட்டேன். நல்லா இருக்கியலாமா? என்னையும் மன்னிச்சுக்கிடுங்க, உங்களோட விட்டுட்டு போயிட்டேன்னு வருத்தப்படாதீங்க. எம்மா ஒரு வழி ஆட்டுக்குட்டி உயிரோட தான் இருக்கா. பாவம் இந்த 2 ஆட்டுக்குட்டியும் ராத்திரி பூரா குளிர்ல கிடந்திருக்கோம். ஆமாடா, அதை நினைச்சுதான் எனக்கு ஒரே வருத்தமா போச்சு. ராத்திரி தூக்கமே வரல. அதான் விடிஞ்சதை வேலையை இதை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். 2ஐயும் பார்க்கவே பாவமா இருக்கு. இனிமே இதுக்கு வயிற்றுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, என்ன கொடுக்க போறா? இனிமே இது 2ஐயும் பெரிய பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போவோம். அங்க போயிட்டு உங்க அப்பனா எங்கன்னா போயிட்டு புல்லுகளி இதுக்கு பறிச்சுட்டு வர சொல்லுவோம். ரோட்டில் இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்குல்ல, ஏதாவது ரோட்டு ஓரத்துல ஏதாவது குலை ஏதாவது உரிச்சிட்டு வருவாரு. சரிம்மா. அப்ப இன்னைக்கு பெரிய பொண்ணு வீட்டில தான் இருக்கணுமோ? ஆமாடா, இன்னைக்கு நீங்கள் வாங்கின கடங்க இதையும் பார்த்துக்கிட்டு அங்கே இருங்க. நானும் அப்பாவும் வந்து வீட்டில் வேற வேலையெல்லாம் பார்க்கும். எல்லாத்தையும் தண்ணி கிண்ணிலாம் வடிக்க வேணும்ல. இதெல்லாம் தூக்கி வெளியே தூக்கி வெயிலில் போட்டாதான் சரி வரும். வெயில் அடிக்குமா என்னன்னு தெரியல. ஒரு வேலையாக பார்த்தா தானே தெரியும். இவ்வளவு நாசமாக போச்சு வீடே. இந்த நிலமையில இருக்க கடையெல்லாம் பொருள் ஆயிரக்கணக்காக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்ன கதி ஆச்சோ. ஆமாம் பத்தியாமோ, இந்த வெளில வரேன்னு சொல்லியிருந்தா யாராவது முன்னெச்சரிக்கையா ஏதாவது பண்ணியிருப்போம். வேணுமோ எதுவும் சொல்லலன்னு இருந்தால் இப்போ இப்படி ஆகிப்போச்சு. ஆமாம் இருந்தாலும் எவ்வளோ பொருளையும் எங்கே கொண்டு போட சொல்லு. இப்போ நம்மளும் அந்த கட்டில் கட்டுவெல்லாம் தூக்கி கொண்டு எங்கேயாவது போட இடமா இருக்கு. எங்கே கொண்டு போடுவோம்? தண்ணிக்குள்ளே போனால் போட்டுன்னு தான் போட்டுட்டு போனோம். ஆமாம்மோ, நம்மளும் சீக்கிரம் மாடி வீடு கட்டுவோம். என்னமோ நல்லா பெரிய மாடி வீடாக கட்டி நல்லா மேலே கட்டி வைப்போனே. அப்போ தான் வெள்ளங்குள்ள வந்தேன்னா நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம மேலே போய் உட்காந்துக்கிடலாம் நல்லா ஜாலியாக. ஆமாம், லோனை கீனை போட்டு வீட்டை கட்டவா, உங்கள் வேலை கரையேற்றவா, என்னத்தை பண்ண சொல்லு. உங்கள் வேலை கரையேற்றிட்டு இந்த வீட்டில் நாங்கள் கிடப்போம். நானும் உங்கள் அப்பனும் தானே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தா போனால் இன்னைக்குனா வருவியே, 2 நாள் இருப்பிய, அப்புறம் நீங்கள் போப்பிய. அப்புறம் எதுக்கு போட்டு இதை வீட்டை கட்டிக்கிட்டு கடந்துட்டு போட்டு பார்த்துக்கிடலாம். எம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் கல்யாணம் ஆனி போனால் கூட உன்னையெல்லாம் நான் கூட்டிட்டு போயிடுவேன் தெரியுமா. என் வீட்டுக்கு நானே வச்சு உன்னையும் பார்த்துக்கிடுவேன். ஆமாம் நீங்கள் பாப்பிய. அப்புறம் உங்கள் மாமனார் மாமியாரை யார் பாப்பா? அவியலை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். எங்கள் வேலை நாங்கள் பார்த்துக்கிடுவோம். நீங்கள் எங்கள் வேலை பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. அவியலையே நாங்கள் பார்த்துக்கிடுவோம், உன்னையும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். ஆமாம் இப்போ அப்படி சொல்லுவிய. நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா மூஞ்ச தூக்கிக்கிட்டு போவிய. அப்போ எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி அதெல்லாம் பற்றி இப்போ பேசாண்டா. சரி நீ இந்த 2 ஆட்டுக்குட்டியில் ஒன்று தூக்கு, நான் ஒன்று தூக்கி. சரி போவோம். சரி எப்போ எம்மோ நான் படித்து முடிச்சு பெரிய ஆளானதும் நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தந்துடுறேன்னே. அந்த வீட்டில் நீயும் அப்பாவும் இருந்துக்கிடுங்க.
நீ எனக்கு வீடு வீடெல்லாம் கட்டி தரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ படிச்சு பாஸ் ஆகி நீ உன்னைய காப்பாத்துற அளவுக்கு நீ படிச்சிருந்தா போதும் எனக்கு. நீ அந்த படிப்பு வேற வேலையை மட்டும் பாரு, எனக்கு அதுவே போதும். நீங்களும் எங்கன்னா பொழைச்சி கிடந்தா சரிம்மா சரிம்மா, நான் எப்படி படிக்கணும் மட்டும் பாரு. இந்த வீர வசனம்லாம் இப்ப பேசுவா, அப்புறம் நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவு விட்டா ஆளா சந்தோஷப்படியது நீந்தான். சரி சரி கொம்மி வா வா, ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியா தூக்கு கொண்டுகிட்டு போவோம். இந்தா ஏன் சாப்பிடு. இந்த மழை தண்ணிக்கு நல்ல அழுக்கு போகும், நல்லா ஊற வச்சு துவைச்சிடணும். அவ்வளவு துணியையும் எவ்வளவு அழகா தண்ணி தெளிஞ்சாப்புல கிடக்கு, இங்கே உட்கார்ந்து துவைக்கிறதுக்கு அழகா இருக்கும். இந்த மழை வேற இப்பதான் கொஞ்சம் நின்று இருக்கு, இல்லாட்டி நான் மோண்டுகிட்டே கிடந்துச்சு மழை. என்னைக்குதான் வெறிக்குமோன்னு இருந்தேன். முட்டை தோசை தான் என்ன டேஸ்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நிம்மதியா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இருக்குல இருக்கும், உனக்கு மட்டும் முட்டை தோசை, எனக்கு மட்டும் சாதா தோசை, அதனால உனக்கு அப்படிதான் இருக்கும். குமாரி, அம்மைக்கு என்னைய தானே ரொம்ப பிடிக்கும், அதனால அம்மா எனக்கு மட்டும் முட்டை தோசை சுட்டு தந்திருக்கா. உன்னைய அம்மைக்கு பிடிக்காதல்ல, அதனால உனக்கு சாதா தோசை. அதானே தெரியுது, இதுல இருந்தே தெரியுது உன் மேலதான் கொம்மிக்கு ரொம்ப பாசம்னு. நீ அந்த கொம்மியும் சரியான ஆளுதான். குமாரி இந்தா உனக்கு தோசை. இந்த தோசையை மட்டும் ஏன் எனக்கு தரா? இந்த தோசையும் உன் மகனுக்கே கொடு. ஏலா என்னாச்சு? அம்மா நீ எனக்கு மட்டும் முட்டை தோசை சுட்டு கொடுத்திருக்கியா, அவளுக்கு மட்டும் சாதா தோசை சுட்டு கொடுத்திருக்கியா? அதான் அவ கோவமா இருக்கா. ஒரே ஒரு முட்டை வீட்ல இருந்துச்சு, அதான் உனக்கு சுட்டு தந்தேன். அதான் உனக்கு அவனை தானே பிடிக்கும், அதான் நீ அவனுக்கு சுட்டு கொடுத்திருக்கா. ஏலா அவன் வளர்ற பையன், ஆம்பளை பையன், சரி தின்னுட்டு போட்டுமே அவனுக்கு சுட்டு கொடுத்தேன். உனக்கு என்ன வந்துச்சு? சுட்டு தந்தா ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு முட்டை தோசை சுட்டு தந்திருக்கணும், இல்லன்னா யாருக்கும் சுட்டு தந்திருக்க கூடாது. நீ பாட்டுக்கு அவனுக்கு மட்டும் சுட்டு கொடுத்தா நான் மட்டும் என்ன இழுச்சவையா? ஐயோ பூமாரிக்கு கருவி போச்சே, வாயை மூடு பாத்துக்க. பூமாரி அண்ணன் வேணா ஒரு வாயை பிச்சு தரட்டுமா? ஆகாட்டு ஆகாட்டு, முட்டை தோசை சூப்பரா இருக்கும், ஆகாட்டு பாப்பா. வாயை முடிக்கிட்டு ஒழுங்கா பெயிரு பாத்துக்க, உனக்கு எனக்கு இன்னும் பேச்சே கிடையாது. மூஞ்சிலே முழிக்காத, தூர வேறு. இல்ல ஒரு முட்டை தோசைக்கு அந்த பையகிட்ட இப்படி கோவப்பட்டுக்கிட்டு மூஞ்ச காட்டிக்கிட்டு இருக்கா. சரி ஆம்பளை பையன் தின்னுட்டு போட்டுமே வளர்ற பையலாச்சுன்னு கொடுத்தனா நீ இப்படி நாண்டுகிட்டு நிக்க. உனக்கு வேணும்னா மதிய சாப்பாட்டுக்கு முட்டையை அவிச்சு தாரேன், சும்மா மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்காத. போத கும்மி, நீ சும்மாவே ஆம்பளை பையன் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசுறதுனாலதான் அவன் என்னைய மதிக்கவே முடியங்க. ஏலா இப்ப உனக்கு இந்த தோசை வேணுமா வேண்டாமா? எனக்கு ஒன்னும் தோசை வேண்டாம், நீ இதை அவனுக்கே கொடு. இல்ல சதீஷ் உனக்கு இந்த தோசை வேணுமா வேண்டாமா? வேண்டாமா, எனக்கு இந்த ஒரு முட்டை தோசையும் போவேணுமே. இல்ல பூமாரி கடைசியா கேட்கேன், இந்த தோசை வேணுமா வேண்டாமா? வேண்டாம் சொல்லிட்டல, நீங்களே தின்னுங்க. நீ தின்னா தின்னு திங்காவளிய போனா எந்த அலையும் போ, எனக்கு என்ன வந்துச்சு? பொம்பளை பிள்ளைக்கு இருந்தாலும் இவ்வளவு அழுத்தம் இருக்கக்கூடாது. பூமாரி சரி சரி ஃபீல் பண்ணாத, அழாத. நான் எங்கள அழுதேன், புரியுது பூமாரி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இதுக்கெல்லாம் போய் அழலாமா சொல்லு பூமாரி? போல நான் அழலாம் ஒண்ணும் செய்யலையே. சரிம்மா சரிம்மா அழாத, அண்ணன் உனக்கு அப்புறம் முட்டை வாங்கி தாரேன். போல இந்த சின்ன விஷயத்துக்குலாம் போய் அழலாமா சொல்லு பூமாரி? நீ நான் தைரியமான ஆளாச்சே. எப்படியோ பூமாரியே அழாத அழாதன்னு சொல்லி அழ வச்சாச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எத்தே 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 இங்க என்ன பண்ணிட்டு அடக்கிய ஈரத்துக்குள்ள? அது ஒண்ணும் இல்லடா, மழை தண்ணியில நல்லா துணி துவைக்க நல்லா இருக்கும்ல, அதான் துவைச்சிக்கிட்டு இருக்கேன். எத்தே அதுக்கு இப்படி மழைக்குள்ள உட்கார்ந்து துவைக்கணுமாக்கும்? எல்லாம் இப்ப மழை நின்றுட்டுல, தூரல்கள் ஒன்றும் போடலை, இப்ப கொஞ்சம் வரிச்சிருக்கு. இந்த தண்ணி நல்லா நல்லா அழகா கிடக்கு பேரு, நல்லா தெளிஞ்சாப்ல, அதான் இங்கே உட்கார்ந்து துவைச்சிக்கிட்டு இருக்கேன். நீ தான் துணி துவைக்க ஆத்துக்கு போறேன்னு அவ்வளவு துணியையும் அள்ளிக்கிட்டு போவிய. இப்ப பாரு ஆத்து தண்ணியே வீட்டுக்குள்ளே கிடக்கு, துவைக்க அழகா இருக்கு. வா உங்களுக்கு துணி பிள்ளைல துணி என் மொபைல் துணி எல்லாம் கடந்தா எடுத்துட்டு வா, கொண்டு போடு, நான் அவ்வளோத்தையும் துவைச்சு தரேன். ஐயே அத்தை வேண்டாத்தே, நீங்க எந்திங்க ஈரத்துல இருந்து. இந்த குளிருக்கு காய்ச்ச கீச்ச வந்துட போகுது. இல்ல அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நல்லா அழகா இருக்கு துவைக்கிறதுக்கு, அதான் உட்கார்ந்து துவைச்சிக்கிட்டு இருக்கேன். எங்க பாரு நல்ல மர போகுது, வீட்டு தண்ணிக்கு கூட இப்படி மர போய் நான் பார்த்ததில்ல. மழை தண்ணி ஆத்து தண்ணிக்கு தான் இப்படி அழகா மர போகும், அழுக்கு போகும், அதான் உட்கார்ந்து துவைச்சிக்கிட்டு இருக்கேன். சரி துவைக்கலாம், ரெண்டு தோசையை வந்து சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்து துவைங்க பொறுமையா. இல்லை எனக்கு இப்போ தோசைலாம் ஒன்றும் வேண்டாம், நான் துணியை துவைக்கணும், நீ போய் சாப்பிடு போ. நான் வந்து அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு எடுத்துட்டு அப்புறம் வந்து சாப்பிடுவேன். எத்தே கையோட ரெண்டு தோசையை நான் சுட்டு தந்துட்டேன்னா என் வேலை முடிஞ்சிரும்ல. சாப்பிட்டுட்டு ரெண்டு தோசையை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் காப்பியும் குடிச்சிட்டு வந்து வேணா உட்காருங்க பொறுமையா. வேண்டாம் எனக்கு சொன்ன கேளு, நீ போய் சாப்பிடணும்னா சாப்பிடு, எனக்கு இல்லைன்னா ஒன்றும் வேண்டாம். ரெண்டு தோசையை சுட்டு கொடுத்துட்டு நம்ம வேற வேலையை பார்க்கலான்னு பார்த்தோன்னா தோசை வேண்டாங்குது. உலக அதிசயமா இன்னைக்கு நம்ம துணி துவைக்கணும் மினுக்கதான் செய்யுது. சரசு சொல்லுங்க தே. வேணும்னா எனக்கு ஒரு டம்ளர் காப்பி மட்டும் போட்டுக்கொண்டா. எத்தே காப்பியோட ரெண்டு தோசையும் கொண்டு வரேன் தே, கையோட அதை தின்னுட்டு அந்த காப்பியை குடிங்க. அப்படியா சொல்லியா? சரி அப்ப என்ன சட்னி வச்சா? தேங்காய் சட்னி வச்சேன் தே.
தேங்காய் சட்னியா? தேங்காய் சட்னினா எனக்கு நெஞ்செல்லாம் கறிக்கும். நானே இட்லி பொடியை வச்சு இன்னைக்கு ஒப்பேத்திடலான்னு பார்த்தேன். சரி கரண்ட் வந்துட்டேன்னு தான் வேற மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சேன். இப்போ இந்த பொம்பளை எனக்கு தக்காளி சட்னி வச்சு தானே கேட்கும் போல இருக்கே. சரசு எனக்கு தோசை வேண்டாம் பத்துக்க. அப்படியே வேணும்னா நான் பரவ சாப்பிட்டுக்கிட்டேன், நீ போய் சாப்பிடு போ. எத்த இங்க பாருங்க, அது கடையில வாங்கின மாவு ரொம்ப நேரத்துக்குலாம் தாங்காது, உடனே புளிச்சு போகும். அதை மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் கொண்டு வைக்க முடியாது. நம்மகிட்ட ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஒன்றுக்காவாமல் ஆகி போச்சு இந்த தண்ணியில. அவ்வளோத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த பொருள் சாமான் காய்கறின்னு அவ்வளோத்தையும் தூக்கி வெளியே தான் தூக்கி போட்டிருக்கு. அதனால சொன்னா கேளுங்கத்தே, அது 2 தோசைக்கு மாவு இருக்குன்னு அதை ஊற்றி தந்துட்டு நான் வேற வேலையை பார்ப்போம்ல. இல்லை கடமாவா வேண்டாம். அப்போ எனக்கு தோசை நீ மதியம் சாப்பாடு செய்வால, நான் அப்போ சாப்பிட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு டம்ளர் காப்பி மட்டும் கொண்டாப்போம். கடமாவு எனக்கு சரிப்பட்டு வராது பத்துக்க, வயிற்று வலிக்கும். நிறைய சோடாப்பு போட்டிருப்பான். சரித்தே, இவ்வளோ சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிய. சரி அப்போ காப்பி மட்டும் போட்டு கொண்டாரேன். எப்பா திருப்தியா சாப்பிட்டாச்சு. பூமாரி அண்ணனுக்கு கொஞ்சம் தண்ணி தாயா? நான் தர மாட்டேன். நீ வேணா உனக்கு தண்ணி வேணா நீ போய் மோந்து குடி. நானும் தண்ணி தர மாட்டேன் உனக்கு. யாம்ப பூமாரி அண்ணனுக்கு ஒரு மடக்கு தண்ணி தர மாட்டியாவே? நான் உனக்கெல்லாம் தரையே மாட்டேனே, தரையே மாட்டேன். இது நான் மோந்துட்டு வந்த தண்ணி. உனக்கு வேணும்னா நீ போய் அடுப்பங்கரையில போய் குடி. சரி பூமாரி, அண்ணனை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையாவே? தெரியலையே, உன்னைய பார்த்தா எனக்கு பாவமாவே தெரியல. உனக்கு மட்டும் நான் தண்ணி தரையே மாட்டேன் எந்த காலத்துலயும். எல்லாம் பூமாரி, அவன் ஒரு மடக்கு தண்ணி தானே கேட்டான், கொடுத்தா இன்னும் குறைஞ்சா போயிருவா. போத கொம்மி, நாளா ஒண்ணு அவனுக்கு கொடுக்க மாட்டேன். அவனுக்கு வேணும்னா அவனை போய் மோந்து குடிக்க சொல்லு. பாருமோ எனக்கு இவ தண்ணியே தர மாட்டேங்க. போயா, நீ தட்டை கொண்டு போய் சிங்கில போட்டுட்டு கையை கழுவிட்டு உள்ள போய் தண்ணியை மோந்து குடி. அவ இப்படிதான் பண்ணுவா. அவளுக்கு வர வர திமிரு அதிகமா போச்சு, அதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிம்மா, அப்ப நான் தட்டை கழுவ வேண்டாமா? வேண்டாம், சிங்கில போடு, அப்புறம் நான் கழுவிக்கிடுவேன். சரிம்மா. அந்த பயலுக்கு ஒரு மடக்கு தண்ணி கொடுக்கண்டேங்க. இவாளா நாளைக்கு என்ன நீ பாப்பா அண்ணங்காரனே? நான் ஏன் பார்க்கணும், அவன் அவனை பாப்பான். அவனுக்கு என்ன நான் வேலை தெரியா? எவ பூமாரி, நான் ஆத்துக்கு தண்ணி பார்க்க போறேன், வாரியா? நீ என்ன அந்த தோசையை சாப்பிட்டே முடிக்கலையாக்கும்? சாப்பிடாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? இலையில சதீசு கொஞ்சம் இருல, நான் இதை சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். இங்க பாரு, நீ சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் ஆத்துக்கு போறேன், நான் தண்ணி பார்க்க பயலுள்ளோட போறேன். நீ அப்பனா பரவு அம்மா வந்தாலும் வருவாளா இருக்கும் ஆத்துக்கு தண்ணி பார்க்க. சந்தியா சோனியா பெரியம்மா எல்லாம் வருவாளா இருக்கும். நீ அவிய கூட வந்து பாரு, நான் போறேன். நீ சாப்பிட்டு முடிச்சிருந்தாலாவது கூட்டு போயிருந்திருப்பேன். நீ இப்ப சாப்பிட்டுட்டுலாம் இருக்கா. நீ சாப்பிடு பொறுமையா சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்க எல்லாரும் ஒண்ணா. நான் ஆத்துக்கு போயிட்டு வரேன். இல்ல சதீசு கொஞ்சம் நில்லு. எம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வீட்ல இருந்து வெளியே போகும்போது எங்க போறாய் நில்லு, இந்த மாதிரி தடங்களுக்கு மாதிரி பேசாதன்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இல்ல இப்ப எங்க நீ ஆத்துக்கு தானே போற? ஆமா. இங்க பாரு, தண்ணிக்குள்ள இறங்கி ஆட்டம் போட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் அம்மா. எம்மா நான் தண்ணிக்குள்ள எல்லாம் போய் ஆட்டம் போட மாட்டேம்மா. சும்மா கரையில நின்னு தண்ணி எவ்வளவு தூரம் நிக்குதோ பார்த்துட்டு வந்துருவேன். நான் வருவேன். நான் வரும்போது நீ தண்ணிக்குள்ள ஆட்டம் போடு, அப்பதானே இருக்கு உனக்கு கச்சேரி. எம்மா ஏம்மா தண்ணிக்குள்ள இறங்க கூடாதுங்க? நம்ம எப்பயும் ஆத்துக்குள்ள தண்ணிக்குள்ள குளிக்கிறது தானே. இல்ல எப்பயும் குளிக்கிறது வேற, இப்ப குளிக்கிறது வேற. இப்ப வெள்ளம் வந்துகிட்டு இருக்க நேரம், மழை வேற வந்துகிட்டு இருக்கு. அப்ப நினைச்சு வேற எங்கேயாவது மறுபடியும் தண்ணிக்கு நீ திறந்து விட்டுட்டாவன்னு வைக்கி, வெள்ளத்தோட வெள்ளமா உன்னையும் அடிச்சுக்கிட்டு போயிடும். நானே ஒரே ஒரு பிள்ளை ஆம்பளை பையன் கருவேப்பிலை கொத்து மாதிரி பெற்று வச்சிருக்கேன். உன்னையும் வேற வெள்ளம் கொண்டு போயிட்டுனா நான் என்ன பண்ணியது? இந்த வாழ்க்கையெல்லாம் வெள்ளம் அடிச்சுட்டு போச்சுன்னா முத ஆளா நான் தான் சந்தோஷப்படுவேன். எம்மா என் அம்மைக்கு என்ன பாசம் என் மேல. இங்க பாருங்க, இதுக்காண்டி நான் தண்ணிக்குள்ள ஆட்டம் போட மாட்டேன், சரியா? சும்மா பயலோட பார்த்துட்டு வந்துடுவேன். சரி பார்த்து, வேலிக்கிறவெல்லாம் பாம்பு கும்பலா இருக்கும் இந்த வெள்ளத்துல தண்ணியில அடிச்சுட்டு வந்ததுவே, அதனால பார்த்து கவனமா இருக்கணும், சரியா? சரிம்மா சரி போயிட்டு வந்துடுறேன். சப்போ முடியல, ஏண்டா கடவுளே இந்த குடும்பத்துல என்னைய படிச்சா. எல்லாம் பூமாரி என்ன இன்னும் இந்த ஒரு தோசை இவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு இருக்கியாக்கோ? நீ சட்டு புட்டுன்னு சாப்பிட்டோமா எந்திரிச்சோமான்னு இல்ல, எச்சிலையோட உட்கார்ந்துருப்பா நடு வீட்டுக்குள்ள. சீக்கிரம் அந்த தோசையை சாப்பிட்டுட்டு எந்திரி. வந்து பாத்திரம் நிறைய கிடக்கு, அந்த பாத்திரத்தை வந்து கழுவும் முத. ஆமா, உங்களுக்கு என்னைய பார்த்தா மட்டும் இழுச்ச வாய் மாதிரி தெரியும். வா வந்து வேலையை பாரு, சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த காப்பியை முத குடி. அந்த காப்பி ஆறி குளிர்ந்து நாரி போயிருக்கும், அதை ஃபர்ஸ்ட் குடிப்போன்னு இல்லை சொன்னா கோவம் மட்டும் வந்துடும். இந்த பொம்பளை வேற அவ்வளோ துணியும் அள்ளி போடு, நான் துவைக்கேன்னு வச்சு அவ்வளோத்தையும் அள்ளி போட்டுருவோமா? துவைச்சா துவைக்கட்டும்னு. இல்லை வேண்டாம், அது துவைச்சிருந்தாலும் வேற காய போட இடம் இல்லை. வீடு முழுக்க தான் அப்புறம் காய போடணும், வேற வீடெல்லாம் நாரி போவோம். வெளியே வேற எப்போ மழை வரும்னே தெரியல, திரும்ப வர்ற மாதிரி இருட்டிட்டு வேற இருக்கு. அது வேற நினச்சி மழை பெய்யுது. ஆமாம், அது துணியை மட்டும் அது துவைச்சா போதும், நம்ம துணிகளெல்லாம் அப்புறம் துவைச்சிக்கிடலாம். எல்லாருக்கும் இன்னைக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி போட்டுருவோம். எல்லாருக்கும் நமக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து அனுப்பியிருக்கவோ, அப்புறம் எல்லாரும் ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்காவ, நம்ம தான் ஒன்றும் பண்ணலை.
இவ்வளோ நேரமாக இருந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கு இமேஜ் வீடியோலாம் இப்போ தான் எடுத்து முடிச்சிருக்கேன். இனிமேல் தான் எல்லாருக்கும் அனுப்பி விட்டுட்டு ஸ்டேட்டஸ் வைக்கணும். எல்லாம் பார்த்து பார்த்து காலைல கில்ல போட்டுறாத. எம்மா இனிமே இந்த ஃப்ரிட்ஜை காயெல்லாம் கடையில தானே கொண்டு போடணும். ஏன்னா நல்ல ஃப்ரிட்ஜ்லாம் சரி பண்ணி மறுபடி வீட்டுக்குள்ள கொண்டு வைக்கணும். அதுக்கு தான் இப்போ வெளியே எடுத்து வைக்க சொன்னியே. நீ முதல் இதை ஒழுங்கா நிப்பாட்டி வை. அப்படிதான் பொறுமையா வை. இதை சரி பண்ணணும்னு வை. நல்ல ஃப்ரிட்ஜா இருக்கும் பார்த்துக்க. இது இப்போ இந்த வெள்ளத்து தண்ணியில தான் இப்படி மோசமாகவே இருக்கு. மற்றபடி இந்த ஃப்ரிட்ஜ் சூப்பரான ஃப்ரிட்ஜ். இப்போ கொம்மி இந்த ஃப்ரிட்ஜை கொண்டு போய் நீ காயெல்லாம் கடையில கொடுத்தா கூட 5 பைசா திருப்பி தர மாட்டாவே. நீ இதை கொண்டு போய் சரி பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ள வைக்கணுங்க. ஏலா நான் இந்த ஃப்ரிட்ஜை முத சீட்டு போட்டு வாங்கின ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜை போய் நீ தூக்கி தூர போடணும் தவறு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சர்வீஸ் பண்ணி சரி பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கணும். இப்போதைக்கு இதில் இருக்கட்டும். வா வேற என்னென்ன கிடக்குன்னு பார்ப்போம். எல்லாம் எடுத்து வீடெல்லாம் தொடச்சாதான் சரி வரும். ஆமா அந்த இவ சந்தியா எங்க? அவ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து போனை நோண்டிக்கிட்டு இருக்கா. இல்ல அவ என்ன போனை நோண்டியா? நான் என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கா இல்லை வேற எதுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டேன். ஆமா நீ நினைச்சுக்கிட்டே இரு. அவளாம் இப்போ 24 மணி நேரமா போனை தான் கையில வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கா. உனக்கு அதெல்லாம் கண்ணு தெரியாது. நான் ஒரு 5 நிமிஷம் போன் எடுத்துட்டாதான் உனக்கு அது கண்ணு தெரியும். ஏன்னா என்ன சொல்லியா? அவ எப்பயும் போனை நோண்டிக்கிட்டு இருப்பா. அவ என்னமோ ஃப்ரெண்டு பிள்ளைகள கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு அதை இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன்லாம் சொல்லுவா போன்ல. இப்பெல்லாம் என்னமோ படிக்கிறதுக்கு போன்ல தான் எல்லாம் வருதாமே. அதான் போனை பத்தின்னு சொல்லுவா. இப்படி சொல்லி தான் உன்னையும் ஏமாத்தி வச்சிருக்கா. நீயும் அவளை நம்பிக்கிட்டு இருக்கா. எல்லாம் நீ சும்மா நாளும் அவன் மேல பொறாமையில சொல்லுவா. உன்னையும் நம்ப முடியாது. அதான் நீ என்னையும் நம்பிராத. அவளை மட்டும் நல்லா நம்பு. ஒரு நாள் உன் மானத்தை வாங்குவா, அப்ப தெரியும். சும்மா அவளை குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. தண்ணி வேற இன்னும் வத்தல. ஆமா ஏன் இப்படி அவ்வளவு வத்தாம கிடக்கு தண்ணி? வயாம மழையும் பெஞ்சுக்கிட்டு தானே இருக்கு நிக்காம. அதான் அப்படி இருக்குமா இருக்கும். வத்திரம் வெயில் அடிச்சா உடனே வத்திரம் பத்துக்க. எப்பயும் மழை பெஞ்சா தண்ணி ஒண்ணு ஓடிடும், இல்லைன்னா டக்குன்னு குடிச்சிரும். இப்ப ஏன் அப்படி குடிக்காம நிக்குன்னு தெரியல. தரப்புள்ள ஈரமா இருக்குல்ல, குடிக்கிறதுக்கும் வேற உடனே குடிக்கிறதுக்கும் எப்படி குடிக்கும் தண்ணி? கொஞ்சம் மழைலாம் நின்று வெயில் அடிச்சாதான் தண்ணி வத்தம். சரி அம்மோ, அப்புறம் எங்களை ஆத்துக்கு கூட்டு போவியாமோ? இல்ல ஆத்துக்கு கொண்டு போய் உன்னைய வேலை காட்டிட்டுக்கா? வீட்லயே இங்க 1008 வேலை கிடக்கு. இவன் ஆத்துக்கு போய் தண்ணி பார்க்க போறாளாம். இந்த வீட்டு முத்தத்துல இவ்வளவு தண்ணி கிடக்கல, இதை பாத்துக்கிட்டுங்கன்னு இரு. எம்மோ எவ்வளவு தூரம் தண்ணி கிடக்கு, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும்ல. நல்லா இருக்கும். தண்ணி வேற ஓடிக்கிட்டே இருக்கான். இன்னும் அழகா இருக்குன்னு சொன்னாவே. வீட்டுல வேலை செய்யி. வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா வேணா பாப்போம். சரி செய்ய. ஆனா கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. நீ பெரிய பொண்ணத்தை உமாக்காலாம் வந்தாதான் வருவா. இல்லாட்டினா இப்படிதான் சொல்லிக்கிட்டு வீட்லயே இருப்பா. இல்ல அந்த கதையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். வா வந்து வேலை வர. இன்னும் வீட்டுக்குள்ள நிறைய பொருள்லாம் நவத்தி வைக்கணும். எல்லாம் தண்ணிக்குள்ள கிடக்கு. நீ அந்த சந்தியாவை கூப்பிடு. அவளை மட்டும் எந்த வேலையும் சொல்லிடாத. இப்பமாவது தண்ணி ஓட்டம் கம்மி ஆயிருச்சு. நீ அப்பதே வந்திருக்கணும். அப்ப இன்னும் தண்ணி அதிகமா ஓடிட்டு இருந்துச்சு தெரியுமா? ஆமல அப்பவே ரமேஷ் பைக் எடுத்துட்டு என்னை கூப்பிட்டு வந்தான். அப்பெல்லாம் நீ நிக்கிறோம்ல, இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துல எல்லாம் தண்ணி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு. ஆமா இப்ப மழை வர்றது கொஞ்சம் நின்னுட்டுல, அதனால அவ்வளவு தண்ணியும் இப்போ தேங்கி நிக்கிறது. பாதி கடலுக்கு போய்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஐயோ அவ்வளவு தண்ணியும் கடலுக்கு போனா வேற ஆத்துல தண்ணி கம்மியாயிருமே. இல்ல எப்பயும் கடக்க தண்ணி எல்லாம் கிடக்கும். எக்ஸஸா இருக்க தண்ணி மட்டும் தான் போகும். ஆமல எங்க அண்ணே அங்க திருச்செந்தூர் கொலச அந்த பக்கம் கடல் இருக்கு பத்தியா? அந்த கடலுக்குள்ள இந்த ஆத்து தண்ணி எல்லாம் போய் கலக்கத வீடியோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சாம்ல. கடல் தண்ணி ப்ளூ கலரா இருக்கு. இந்த ஆத்து தண்ணி அப்படி அழுக்கு கலர்ல இருக்கும் தெரியுமா? களிமண் கலர் தண்ணி. இந்த மாதிரி இந்த ஆத்து தண்ணி கலர் இருக்குல்ல, இந்த கலர்ல அப்படி தனியே நிக்கு வித்துக்க. அப்படி கடல் தண்ணி இந்த ஆத்து தண்ணியை சேர்த்துக்கவே மாட்டேங்குது. அப்படி அலைய அடிச்சு இந்த ஆத்து தண்ணியை வெளியே தள்ளி விடுது. அழகா இருந்துச்சுல அந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு. ஆமா நான் கூட பார்த்தேன். என்ன தண்ணி எல்லா வருஷமும் இப்படி போய் கலக்கும்போது இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. நானும் பார்க்கணும் நினைப்பேன். பார்க்கவே போக முடியல. நம்ம போவோமால கொலசைக்கு? நமக்கு அதான் பக்கம். அங்க போனா பார்க்கலாம். கொலச மணப்பாடு பக்கம் தான் தெரியும். இல்ல நம்ம சைக்கிள் தானே வச்சிருக்கோம். சைக்கிளை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் எப்படிலாம் போறது? அதான் அங்கெல்லாம் போனோன்னா ரொம்ப நேரம் ஆகும். வேற எங்க வீட்டுல எல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நாளா வரலப்பா. ஆமல சதீஷ் நானும் வரல. சரி என்னடா இப்படி சொல்றீங்க ரெண்டு பேரும்? சரி அப்ப விடுங்க. சரி நம்ம அந்த பக்கம் போய் தண்ணி பார்க்க போலாமா? சரி அங்க வேணா வரோம் வா. இந்த பக்கமே பாதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு போயிருக்கு தண்ணி. இன்னும் அந்த பக்கம்லாம் எப்படி இருக்குமோ? இல்ல சதீஷ் தண்ணியில மலைப்பாம்புலாம் வந்துச்சாம்ல. என்னென்ன ஜீவனு சொல்ற? மலைப்பாம்பா? ஆமல கார்த்தி தான் சொன்ன. அவன்கிட்ட வேணா கேளாம். ஆமல நானும் ராஜேஷும் மணிநகர் பக்கத்துல இந்த பாலத்துல இருந்து தண்ணி இந்த பக்கம் நம்ம ஊருக்கு வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாவளா. அதனால அந்த சைடு போய் பார்க்க போனோம். அப்பதான் பாலத்துக்கு கடந்து அந்த சைடு ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்துச்சு. நம்ம ஊருக்கு தான் எப்படி வந்திருக்கும் அந்த பாம்பு.
எனக்கு வயித்துல புளிய கிடைக்குது அம்மா. அங்க பாரு சதீஷ் அந்த ஆளுவல. இந்த ஆள்லாம் எந்த ஒரு காரணம்னு தெரியல இங்க வந்து நிக்கானுவேன். யாராவது தண்ணி பார்க்க வந்திருப்பாவளா இருக்கும் நம்ம ராத்துக்கு. சரி வாங்கல நம்ம அந்த பக்கம் போய் பாப்போம். ஏ அப்பா என்ன தண்ணி. அங்க பாரு அவ்வளோரம் பாலத்துக்கு லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரவே. நம்மளும் போவோமால? வேண்டால நான் இங்கே நின்னுக்கிறியே. எங்க அம்மா இப்ப தண்ணி பார்க்க வந்தாலும் வருவா. அவ வரும்போது நான் என்ன நின்னேன்னா அவ்வளவுதான் கொண்டு விடுவா. சைடுல நின்னுதான் பார்க்கணும்னா அங்க உள்ளெல்லாம் போனா அவ்வளவுதான். வாழ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவே. எல்லாரும் பாரு எவ்வளோ பேர் போயிட்டு வராவன்னு. ஒன்றும் இல்லை, தண்ணி இப்போ கம்மி ஆயிருச்சு. தண்ணி இழுக்காதுங்கியோ? ஆமால, தண்ணிலாம் ஒன்றும் இழுக்காது பாரு. இப்போ சும்மா கொஞ்சம் தண்ணி தான் போகுது. சரி வா அப்போ லாஸ்ட் வரைக்கும் போவோம். அப்பதான் நல்லா இருக்கும் வியூ பார்க்க. வாங்க என்ன நம்ம போவோம். ஏன்னா ஆத்துக்குள்ள மீன்லாம் வந்துச்சா பாத்தீங்களா? ஆமா, பெரிய பெரிய மீனா துள்ளிட்டு கிடந்தது. இப்போ நம்ம சத்தெல்லாம் கேட்டதும் ஆழமான தண்ணிக்குள்ள போயிருக்குமா இருக்கும். அதான் இன்னும் பக்கத்துல ஒன்றும் இல்லை, நிறைய மீன் ஓடிச்சு நான் பார்த்தேன். அப்பனா நம்மளுக்கு நல்ல வியாட்டதான். தண்ணி கொஞ்சம் நிக்கட்டும் அப்புறம் பிடிப்போம். இப்போ எதுக்குல அதை ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா? எந்திரிச்சு வா, வந்து வேற வேலையை பாரு. எத்தே அவ்வளோ காய்கறியும் வேஸ்ட்டாக போச்சுத்தே. எனக்கு மனசே கேட்க மாட்டேங்கு. நான் எத்தனை முறை சொன்னேன் தண்ணிக்குள்ள அவ்வளவு வீணாகி போயிடும், எதையாவது தூக்குன்னு. அப்பமாவது இதை தூக்கணும்னு உனக்கு என்ன வந்துச்சா? நான் ஏதோ மிக்சிங் கிரைண்டர் உனக்காம போயிருமேன்னு அதை தூக்கி கொண்டு நான் பாதுகாத்ததுனால என்னமோ அது இப்போ நல்லா இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜை என் மோவனை பெட்டுக்கு மேலே தூக்கி போட்டுவானே, அவன் போட்டிருந்தா கொஞ்சம் அதுவும் வெள்ளை தண்ணியில் ஒன்றும் ஆகலை, அதுவும் நல்லா இருக்கு. ஏன் சொல்லு, நீ எங்கே கேட்கா? என் பேச்சை நீ கேட்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா எப்படி கேட்பா நீ? இனிமே இந்த குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு உரப்புளியில் போட்டுட்டு வாப்போ. எத்தே இதை கொண்டு நம்ம அங்கே வெளியிலலாம் போடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இடம் கிடக்கு பற்றியில அங்கே கொஞ்சம் குழிய தோண்டி அங்கே போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் நல்லா அப்படியே உரமாயிரும். என்னமும் பண்ணு, நான் இப்போ சோத்த அடுப்பில் வைக்க போகிறேன். கறிக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. காய் இல்லாமல் என்னென்ன கறி வைக்கணும்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு தேங்காய் தண்ணியில் வந்துட்டு இடந்து அது வேணா இப்போ உடச்சி பார்த்தா நல்லதா இருக்கான்னு பார்க்கணும். பார்த்து துவையல் தான் அரைக்க போகிறேன். சோறை வங்கி துவையல் அரைச்சாவது பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ல. சரி தே, துவையில இறங்க வேற காய் இப்போ வாங்க போக முடியாதுல்ல. இன்னைக்கு அவ்வளோ இருக்கோ கிறிஸ்மஸ். யாராவது நமக்கு பிரியாணி கொண்டு வரவளான்னு பார்க்கணும். நமக்கு யார் இருக்கா? ஒரு ஃப்ரெண்டும் இல்லையே பிரியாணி கொண்டு வர ஃப்ரெண்டு. தெருவா தட்டை தூக்கிக்கிட்டு போ, கிடைக்கும். எல்லாம் பெரிய பொண்ணு. வாவுமா, இவ்வளோ நேரம் எங்கே வெளியவா நின்னா? எங்கள் மாமியார் எப்போ போவோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தியோ? ஆமாடா, அப்பவே வந்தேன். உங்க மாமியார் உன்னையும் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சா, அந்த தான் உள்ள வர பயந்து வாசல்லே நின்று பத்துக்க. அதான் அது உள்ள போட்டோன்னு. சரி நீ வாரியா, பக்கத்தூர் சர்ச்சுக்கு போவோம். ஏன்மா அங்கே பிரியாணி பொடியாவளா? இவா ஒருத்தி பிரியாணிலே இருப்பா. எனக்குலாம் அந்த உரண்டா பிரியாணி வேஸ்ட் ஆனதுல இருந்து எனக்கு பிரியாணி ஆசையே போச்சு போ. ஆமாம், நீ அன்னைக்கு பிரியாணி தின்னுட்டா அதுக்கப்புறமா உனக்கு ஆசை போயிருக்கோம். நாங்கள் அதில் ஒரு வாய் கூட திங்கலையே. சரிலா, வேற ஒரு நாள் வாங்கி தின்னுக்கிடலாம். வாரியா இப்ப சர்ச்சுக்கு இல்லையா? சரி அங்கே என்ன தரவுன்னு சொல்லு, அப்போதான் வருவேன். இல்லா, அங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு 5 கிலோ அரிசி, காய்கறி, ஒரு பெட்ஷீட்டு, அப்புறமா என்னென்னமோ தாராவலாம். வா நம்ம போயிட்டு வருவோம். அங்க போனாதான் இதெல்லாம் கிடைக்கும். கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் கொடுக்காவ போல இருக்கு. கேக்கு, சாக்லேட்டுன்னு எல்லாம் தருவாவ. வாரியா எப்படி? நான் அப்பவே இழிச்ச வச்சு நல்லா இருந்தானா அவளை கூட்டிட்டு போயிருப்பேன். இப்போ அவளை கூட்டிட்டு போக முடியாதுன்னு தான் உன்னைய கூப்பிட வந்தேன். எல்லாம் குந்தாணி, நம்ம மட்டும் எப்படி போகிறது? சரசக்கா லட்சுமி அக்காவெல்லாம் கூட்டு பார்ப்போமா? அவியெல்லாம் வந்தாவனா அவியலுக்கும் கிடைக்கும்ல எல்லாம். இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கூட்டு சேர்க்கப்படாது. நம்ம வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும். இல்லை அது எப்படில, நமக்கு சும்மா தானே தாராவ. அவியலுக்கும் விஷயத்த சொன்னா அவியலும் வருவாவில்ல. அவியலுக்கும் நம்மளுக்கு 5 கிலோ அரிசி தார மாதிரி, காய்கறிலாம் தார மாதிரி அவியலுக்கும் கொடுப்பாவில்ல. வாங்கினா அவியலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அவியில கூப்பிடலாம் தான். நம்ம ஊருக்குள்ளனா வாங்க போகலாம். நீங்க பக்கத்தூருக்கு போய் இப்படி கை நீட்டிட்டு நின்னா நல்லாவா இருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டாவன்னா போச்சுல்ல, அதான் பார்த்தேன். இதில் என்ன இருக்குது? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவிய கொடுக்காவ அன்பா நம்ம வாங்கிக்கிட வேண்டியது தான். இன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்னு தானே தராவே. சரி வா அப்போ லட்சுமி அக்காவும் சரசக்காவையும் கூப்பிட்டு பார்ப்போம். இழிச்ச வச்சியும் மெதுவாக வரட்டும். அவளுக்கும் ஒரு பங்கு வாங்கிடலாம்ல. ஆமாம், கூப்பிடு. கிறிஸ்மஸை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அங்கே கேக்கு சாக்லேட்லாம் தருவாவ. நம்மளும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவோம். சரி உங்கள் மாமியார்ட்ட அப்போ சொல்லிட்டு வா. ஐயே, அதுக்கிட்ட சொன்னால் அவ்வளோதான், என்னை வெளியவே விடாது. நானே அப்போவே ஆற்றுக்கு உங்களை கூட்டிட்டு போகலான்னு பார்த்தேன். சரி இது விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் கிடந்தேன். சரி அப்போ நம்ம இங்கே பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் கொண்டு போட்டுட்டு நம்ம ஆற்றுக்கு போவோம். என்ன ஆற்றுல தண்ணி நிறைய கிடக்கு, அழகா இருக்குன்னு பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக போனோம் இன்னைக்கு. சரி வந்து போகலாம். சீக்கிரம் வா. வாங்க லட்சு, இதுதான் சர்ச்சு. நல்லா அழகா இருக்கு பத்திய பெரிய பொண்ணு. ஏன்னா உமா, என்ன லட்சு நீ இப்ப நேராவே அந்த தாத்தாவை தானே எழுப்பி விட போனா? ஆமா லட்சு, இங்கதான் 5 கிலோ அரிசி அப்புறம் காய்கறி அது இதுன்னு தாராவன்னு சொன்னாவ. இங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லையே, ஆளே காணோம். அதான் அந்த தாத்தாவை எழுப்பி கேட்கலான்னு பார்த்தேன். சும்மா இருலாம், அவியில நேற்று ராத்திரிலாம் இருந்து சாமி கும்பிட்டுருப்பாவல்ல, அதனால கொஞ்சம் அசதியா தூங்குவாரா இருக்கும். கொஞ்சம் அவரு தூங்குனா தூங்கட்டும். வேற யாராவது வருவாவல்ல கோயிலுக்கு, வரையிட்ட கேட்போம். லட்சு, கோயில்னு சொல்லக்கூடாது, சர்ச்சுன்னு சொல்லணும். எல்லாம் ஒண்ணுதான். வாங்க முத சாமியை கும்பிடுவோம்.
பொருள் தாரது வாங்கிட்டு போறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடலாம். வந்துட்டு சாமி கும்பிடாம நமக்கு வேணுங்கிறத மட்டும் வாங்கிட்டு போனா நல்லாவா இருக்கும். வாங்க முதல் சாமி கும்பிடுவோம் அவ்வளோ வரும். ஆமா லட்சு சொல்றது சரிதான். சரி அப்போ வாங்க. ஹாப்பி பர்த்டே ஜீசஸ். என்னடா பெரிய பொண்ணு பொசுக்குன்னு முட்டி போட்டுட்டா? இங்கெல்லாம் இப்படி தான் சாமி கும்பிடுவாவே அவ்வளோ வரும். அப்படியா? எப்படி கும்பிடுவாவளோ தெரியல. நமக்கு தெரிஞ்ச மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு வந்தையிட்ட கேட்போம். கேட்டுட்டு வேணா தந்தவனா பொருளை வாங்கிட்டு போவோம், இல்லாட்டினா வீட்டுக்கு ஓடிடுவோன்னே. சரி லட்சு, சரி சாமி கும்பிடுங்க. எப்பா கடவுளே, என் 2 பிள்ளைகளும் படிச்சு நல்லபடி அதுவரை நான் கரை ஏற்றணும். அதுக்கு மட்டும் துணையா இருங்கப்பா. இங்கே பாருங்க சாமி, என் வேண்டதில் இல்லை. நான் எல்லா சாமிக்கிட்டையும் சொல்லிட்டேன், உங்ககிட்டையும் சொல்லிடுறேன். என் புருஷன் எனக்கு எல்லாம் வாங்கி தரணும். நகை நட்டு பணம் புடவை இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வாங்கி தரணும். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குது. கடவுளே, எனக்கு குழந்தை நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கை கால் ஊனம் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கணும். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஐயோ, கிறிஸ்துமஸ் தாத்தா முழிச்சிட்டாரு. உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்லபடியா நடத்தி வைப்பார் மகிழ்களே. சாண்டா கிளாஸ் பேசுறாரு. பெரிய பொண்ணு, இவர் யாரு பெரிய பொண்ணு? இவரை சின்ன பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இவரு நிறைய gift எல்லாம் கொடுப்பாராம் சின்ன பிள்ளைகளுக்கு சர்ப்ரைஸா. அப்படியா? அப்பனா நமக்கும் கிஃப்ட் எதுவும் தருவாரோ? தெரியலையே கிஃப்ட் வச்சிருக்காரா என்னன்னு. சின்ன பிள்ளைகளுக்கு சாக்லேட்டு கிஃப்ட் அது இதுன்னு கொடுப்பாராம். இவரை சின்ன பிள்ளைகள் எல்லாம் தேடி தேடி ஓடி ஓடி போய் சாண்டா கிளாஸ்ட்டே கிஃப்ட் சாக்லேட்டுன்னு கேட்கும். நல்லா மேஜிக்லாம் பண்ணுவாராம்க்கோ. பெரிய பொண்ணு அப்பனா ஏதாவது மேஜிக் பண்ணியாவது நம்மளுக்கு ஒரு சாக்லேட்டாவது தர சொல்லு. இன்னைக்கு ஜீசஸ்க்கு பிறந்த நாள் தானே, அப்ப நம்ம ஒரு சாக்லேட்டாவது வாங்கிட்டு போலாம்ல, அதான் கேட்கேன். சரி இருங்க, சாண்டா கிளாஸ்ட்டே கேட்டு பார்ப்போம். தாத்தா, எங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் தருவீங்களா? சின்ன பிள்ளைலாம் நீங்க நிறைய கிஃப்ட் தருவாங்கன்னு சொல்லுதுவே. கிஃப்ட் தானே தந்துட்டா போச்சு. ஐ கிஃப்ட் எனக்கு தாங்க. கிறிஸ்துமஸ் தாத்தா எனக்கு கிஃப்ட் தாங்க. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தி வே. கிறிஸ்துமஸ் தாத்தா எனக்கு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டியே பத்தியலா? கோவப்படாத குழந்தாய், உனக்கு கிஃப்ட் தானே வேணும், இதோ தரேன். எம்மடியோ பெட்டிக்குள்ள குதிச்சிட்டாரு. உள்ள போய் கிஃப்ட் எடுக்க போயிருப்பாரோ? என்ன தாத்தா சும்மா குரலி வித்த காட்டிக்கிட்டே இருக்கியே, எனக்கு இப்ப கிஃப்ட் தருவீங்களா தர மாட்டியலா? ஏலா உமா, சாண்டா கிளாஸ்லாம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் விளாட்டு காட்டி அப்படி மேஜிக்லாம் பண்ணி தான் கிஃப்ட்டை கையில் தருவாங்க. உடனேலாம் தர மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக இரு. இங்க பாருல பெரிய பொண்ணு, இந்த சாண்டா கிளாஸ என்னைய வெறுப்பேத்தியாரு. இங்க பாருங்க சாண்டா கிளாஸ் தாத்தா, எனக்கு கிஃப்ட் தருவியலா தர முடியலா ஒழுங்கா சொல்லுங்க. என்ன நீங்க இப்படி பெட்டிக்குள்ள பூந்து பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கிய? நாங்க ஒண்ணு உங்ககிட்ட இப்ப கண்ணாம்பூச்சி விளையாட வரல தாத்தா. ஏலா உமா, கோவப்படாதலாம், நல்லா தானே இருக்கு. நல்லா விளையாடியாரு தாத்தா, அழகா இருக்கு. வாங்கலச்சு அப்ப நீங்க வந்து கிஃப்ட் கேளுங்க, உங்களுக்கு யாரு தராராருன்னு பாப்போம். அம்மா யார் நீங்க? புதுசா இருக்கு. வணக்கம் ஃபாதர், மேரி கிறிஸ்மஸ். நன்றிம்மா நன்றிம்மா. என்னம்மா எல்லாரும் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஃபாதர், இங்க தான் 5 கிலோ அரிசி காய்கறிலாம் கொடுக்காங்க, பெட்ஷீட்லாம் கொடுக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தோம். ஆமா ஆமா, வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்காக கொடுக்குறோம். அப்பனா ஃபாதர் ஒருத்தரையுமே காணோம், பொருள் ஒன்றையுமே காணோம், எங்க கொடுக்குறீங்க? ஆமாம்மா, நாங்க அதை சர்ச்சில் வச்சு கொடுக்கல, பொதுவாக நாங்கள் ஸ்கூல் இருக்குல்ல அங்கே வச்சு தான் கொடுக்குறோம். ஏன்னா இடம் அதிகமாக தேவைப்படும் பார்த்தீங்களா, இங்கே ப்ரேயர் பண்ண வர்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஸ்கூலில் வச்சுருக்கோம். நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கிறீங்களா? சரி ஃபாதர். இந்த சாண்டா கிளாஸ் தாத்தா எனக்கு கிஃப்ட் தராம ஏமாத்துறாங்க, ஒழுங்கா கிஃப்ட் தர சொல்லுங்க. அவங்க உங்களை சும்மா விளையாட்டு காட்டுவாங்கம்மா, தருவாங்க, வாங்கிட்டு போங்க. அங்கே ஸ்கூல் இருக்குல்ல, இடம் தெரியும்ல, அங்கே போய் வாங்கிக்கோங்க. சரி ஃபாதர். போங்க சாண்டா கிளாஸ் தாத்தா, நான் உங்ககிட்ட குவாச்சிட்டு போறேன். ஏமா ஏமா இருங்க கோச்சிட்டு போவீங்க, இந்தாங்க. இப்படிதான் நீங்க நீட்டுவிய, அப்புறமா ஒளிச்சு வச்சுக்கிடுவிய, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நாங்க இந்த முறை ஒளிச்சு வைக்க மாட்டேன், பிடிங்க.